அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற பாடம் 8ஆம் வகுப்பு இயல் 2 கவிதை பேழை. இயற்கையை போற்றுவோம். நுழையும் முன் நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா? அவற்றைக் கண்டு மகிழாதவர் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார்ச் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கண் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரிபோல் பொற்கோட்டு மேரு வலம் திரிதலான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். இளங்கோவடிகள். வான் நிலாவைப் போற்றுவோம் வான் நிலாவைப் போற்றுவோம். மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வான் நிலாவைப் போற்றுவோம் வான் நிலாவைப் போற்றுவோம். கதிரவனைப் போற்றுவோம் கதிரவனைப் போற்றுவோம். காவிரி நாடன் சோழனின் ஆணைச் சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவனைப் போற்றுவோம் கதிரவனைப் போற்றுவோம். வான்மழையைப் போற்றுவோம் வான்மழையைப் போற்றுவோம். கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனைப் போல முகில்வழி சுரக்கும் வான்மழையைப் போற்றுவோம் வான்மழையைப் போற்றுவோம். சொல்லும் பொருளும். திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் தார் மாலை சென்னி சோழ மன்னன் அங்கண் அழகிய இடம் அளி கருணை ஞாயிறு கதிரவன் திகிரி ஆணைச் சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல். பாடலின் பொருள். தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்றக் குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதைப் போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணைச் சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலப்புறமாகச் சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனைப் போற்றுவோம். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழையானது வானிலிருந்து
பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம். நூல்வெளி. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர் என்று சிலப்பதிகாரப் பதிகம் கூறுகிறது. இவர் காலம் பொது ஆண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டு என்பர். ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. திங்கள், ஞாயிறு, மாலை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்துள்ள பாடல்கள் சிலப்பதிகாரத்தின் வாழ்த்து பகுதியாக இடம்பெற்றுள்ளன. அப்பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. நன்றி.